சிவாய நம. இன்றைக்கி நம்ம ஒரு திருக்குறள் பார்ப்போமா? நம்ம செய்கிற செயல்களையே திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருக்காரு. நயன்சாரா நன்மையின் நீக்கும் பயன்சாரா பண்பில் செல்பல்லார் அகத்து பல்லார் அகத்து பண்பில் செல் பல்லார் அகத்துன்றிருக்கார். இந்த குறளோட அர்த்தம் என்ன அப்படின்னா, பயனில்லாத பண்பில்லாத சொற்களை நம்ம உபயோகப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கார். ஒருத்தரை காயப்படுத்துகிறதும் ஒருத்தரை சந்தோஷப்படுத்துகிறதும் நம்ம வார்த்தைகளில் தான் இருக்குது அப்படிங்கிறத ஒரு சின்ன கதை மூலமாக சொல்கிறார். ஒரு ஊரில் ஒரு பெண்மணி, இளம் பெண்மணி இருந்தால் அவள் எப்போதும் யாரை பற்றியும் குறையே தான் சொல்லிக்கிட்டு இருப்பாள். எல்லாருக்கூடையும் சண்டையே தான் பேசிக்கிட்டே இருப்பாள். அதில் அவளுக்கு ஒரு ஆனந்தம். எல்லாத்தையும் குறை சொல்கிறது, இவங்க சொல்கிறத அங்கிட்டு போய் புறங்கூறுதல், இந்த மாதிரி அந்த பெண் எப்போதும் அப்படியே பேசிக்கிட்டு இருந்தவுடனே அவளோட உறவுகள் சுற்றங்கள் எல்லாரும் அவளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிட்டாங்க. அவளுக்கு எல்லோரும் இப்படி விலகி போகிறாங்க. அவள் சந்தோஷப்பட்டவா, அடுத்து இவங்க எல்லாம் விலகி போகிற பார்த்தோன்னே பேசுகிறதுக்கு ஆள் இல்லை. இப்போ அவள் குறைய போய் சொல்கிறதுக்கு கூட ஆள் இல்லை. இவளை பார்த்தோன்னே எல்லோரும் விலகி போக ஆரம்பித்தோடனே அவள் என்ன நம்ம செய்கிறதுல ஏதோ தப்பு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சன்னியாசிகிட்ட போய் ஒரு சாதுகிட்ட போய் கேட்குறான். இந்த மாதிரி நான் நிறைய பிழைகள் பண்ணியிருக்கேன், நான் நிறைய பேர் அந்த மாதிரி என்னோடய வார்த்தைகளால் ரொம்ப காயப்படுத்தியிருக்கேன், அதனால் அதுக்கு என்ன செய்கிறது, பாவ மன்னிப்பு எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்குறா. அப்போ உடனே அந்த சாது சொல்லுவார், நீ வீட்டுக்கு போய் ஒரு கூடை நிறையா நல்ல கோழி இறகுகளாக நிறச்சி கொண்டுட்டு வா. வரும்போது ஆனால் உன் வீட்டிலேருந்து வரும்போது இங்கே வர்ற வரைக்கும் ஒவ்வொரு கோழி இறகாக போட்டுக்கிட்டே இந்த ஆசிரமத்துக்கு வா அப்படின்னு சொல்கிறாரு. இவளும் சரி, அது ஏதோ நமக்கு நல்லது நமக்கு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவளும் அவர் சொன்ன மாதிரியே வீட்டுக்கு போய் ஒரு கூடை நிறையா கோழி இறகை பூரா சேமித்து வீட்டில் இருந்து அந்த ஆசிரமத்துக்கு வரந்தாண்டி ஒவ்வொரு இதாக அங்கங்கே போட்டுக்கிட்டே வரா. வந்த உடனே சாது கேட்குறாரு, நீ நான் சொன்ன மாதிரி செஞ்சியான்னு கேட்டார். ஆமாம் நான் கேட்டேன், எனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குமான்னு கேட்க. இப்போ நீ திரும்பி போய் நீ போட்ட இறகுகளை எல்லாத்தையும் உன் கூடையில் சேமித்து எடுத்துகிட்டு வா. எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உனக்கு பாவ மன்னிப்பு கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறார். உடனே சரி, நல்ல வேளை நமக்கு விடை கிடைக்க போகுதுன்ட்டு இவள் வெளியே ஆசிரமத்திலேருந்து வீட்டுக்கு வர்ற வழி வரைக்கும் தேடி பார்க்குறா. ஒரு இறகு கூட கிடைக்கல. எல்லாமே காற்றுக்கு பறந்து எந்த பக்கம் போச்சுன்னே தெரியல. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசைக்கு போயிடுச்சு. அவள் பார்க்கும்போது ஒன்றை கூட அவளால் கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வர முடியலை. அப்போ திரும்ப அந்த சாதுட்ட கேட்குறா, நான் என்னால் ஒன்று கூட எடுத்து கொண்டுட்டு வர முடியல, ஆனால் நான் கூட நிறையா கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் அந்த சாது சொல்கிறாரு, இதே மாதிரி தான் நீ பேசின வார்த்தைகளும் நீ சொன்ன குறைகளும் இது மாதிரி தான். நீ போட்டுட்டில, அது அந்த பக்கம் அங்கிட்டு போய் சேர்ந்துடும். உன்னால் திரும்ப அந்த வார்த்தைகளையோ அந்த காயப்படுத்தின வலிகளையோ மற்றவங்களோட துன்பத்தையோ நீ வாங்கவே முடியாது. உன்னோட செயலுக்கு உண்டான அந்த துன்பத்தை நீ அடைஞ்சி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது அப்படின்னு. அதனால தான் நம்ம யாருக்குமே திருமூலர் சொல்லுவார், யாவருக்கும் ஒரு இன்சொல். நம்மளால் உதவி செய்ய முடியாட்டாலும் யாருக்கும் ஒரு நல்ல ஆள் மனதிலிருந்து ஒரு நல்ல சொல்ல பயன்படுத்தலாம், ஒரு நல்ல வார்த்தை பேசலாம் இல்லையா? அதுவாது செய்யணும் அப்படிங்கிறது தான் சொல்கிறார். பயனில்லாத வார்த்தைகளையும் பண்பில்லாத வார்த்தைகளையும் அடுத்தவங்கக்கிட்ட குறையே பார்க்குற மனசையும் நம்ம வச்சிக்கக்கூடாதுன்னு திருவள்ளுவர் அழகாக சொல்கிறார். பயனில்லாத சொற்கள்லாம் நம்ம பண்போட அது இழிவுத்தன்மையை காட்டிடும். நல்ல பயனுள்ள சொற்கள், இனிமையான சொற்கள்லாம் நம்மளோட பண்பையோட பொலிவை வெளிக்காட்டும். அதனால தான் நம்ம என்றைக்குமே எல்லாருக்கும் ஒரு பண்பான செயலை, நல்ல பயனுள்ள சொற்களை, இனிமையான சொல்களை சொல்லணும். கனி இருக்க காய் கவர்ந்தற்று அப்படிம்பாங்க. நல்ல கனி இருக்கும்போது ஏன் காயை நம்ம விரும்புவோமா? அதுபோல் நல்ல சொற்களையே பயன்படுத்துவோம், நல்லதையே பேசுவோம், நல்லதையே செய்வோம், அமைதியாக இருப்போம். அப்படின்னா நம்ம மனசில் பாரமே இல்லாமல் இருக்கும். சரியா? திருச்சிற்றம்பலம்.